சட்டமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் தாரகை கத்பட் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி பாஜகவில் இணைந்ததைத் தொடர்ந்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு தற்போது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலும் நடைபெறுகிறது. இந்நிலையில் வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் தாரகை கத்பட் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது இந்தியா கூட்டணியில் பலமாக உள்ளன எனவும் தொடர்ந்து செல்லும் வழியிலெல்லாம் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருவதால் தேர்தலில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என தெரிவித்துள்ளார். அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயிலில் உள்ள வன உயிரினங்களுக்கு நம்ம திருச்செங்கோடு அறக்கட்டளை மூலம் குடிநீர் உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செயல்பட்டு வரும் நம்ம திருச்செங்கோடு அறக்கட்டளை உறுப்பினர்கள் அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயிலில் உள்ள உயிரினங்களுக்கு கடந்த 40 நாட்களாக குடிநீர் தேவை மற்றும் தங்களால் முடிந்த உணவு தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்நிலையில் 40 நாட்களாக சுமார் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சிமெண்ட் தொட்டிகளை அமைத்து தண்ணீர் நிரப்பியுள்ளனர். மலையில் உள்ள குரங்குகள் மற்றும் பறவை இனங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. மேலும் வாரத்தில் 3 முறை வாழைப்பழங்களை உணவாக அளித்து வருகின்றனர். மேலும் கோடைக்காலம் முடியும் வரை இந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் என நம்ம திருச்செங்கோடு அறக்கட்டளை உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். கரூரில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளர் ஜோதிமணி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூர் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் ஜோதிமணி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வெண்ணமலை பேருந்து நிலையம், தாரணி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அமலாக்கத்துறை என்பது மக்களின் வரிபணத்தில் சம்பளம் வாங்கும் ஒரு துறை. ஆனால் தற்போது பாஜகவின் அடியாள் வேலைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனால் பல்வேறு மாநிலங்களில் பாதிக்கப்பட்ட சில மாநில அமைச்சர்கள், முதல்வர்கள் கூட தற்போது சிறையில் இருந்து வருகின்றனர் என்றார். இதில் கூட்டணி கட்சியான திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக வேட்பாளர் ஜோதிமணிக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். மதுரையில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டுவர பாடுபடுவார் என திரைப்பட நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மருத்துவர் சரவணனை ஆதரித்து திரைப்பட நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் மதுரை எம்ஜிஆர் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள ஆட்டோ நிலையம் மற்றும் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் முறையான அனுமதி இல்லாததால் திருப்பி அனுப்பினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுகவிற்கு மதுரை மண்ணில் முதல் நாளாக பிரச்சாரத்திற்கு வந்துள்ளேன். திமுக ஆட்சி 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் நல்ல மாற்றங்கள் வரும். இரட்டை இலை சின்னம் அதிமுக கட்சி மிகவும் பிடிக்கும். இக்கட்சியில் மருத்துவர் அணி பொருளாளராக பணியாற்றி இருந்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் திமுக நாடாளுமன்ற வேட்பாளருக்கு ஆதரவாக அமைச்சர் தாமு அன்பரசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு நகராட்சிக்குட்பட்ட 33 வார்டுகளில் செங்கல்பட்டு திமுக நகர செயலாளர் நரேந்திரன் தலைமையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழக அமைச்சர் தாமு அன்பரசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், வேட்பாளர் செல்வம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் செங்கல்பட்டு 1வது வார்டில் துவங்கி இருசக்கர வாகனத்தில் பேரணியாக 33 வார்டுகளிலும் துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அனைத்து இடங்களிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அமைச்சர் மற்றும் வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.